வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சியை சேர்ந்த 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களிடையே இனவாத உணர்வுகளை தூண்டும் வகையில் செயற்படுவதாக ஹெக்டர் அபுகாமி குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டமை கருப்பு ஜூலை சம்பவங்கள் நடைபெற்றதிலும் ஈடுபட்டிருந்த அமைச்சரவையுள் இன்று வரை பதவியில் இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே. நாட்டு மக்களுக்காக உண்மையாக சேவையாற்றக்கூடிய அரசியல் சக்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் உருவெடுக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தால் அரசியலாத தரப்பினருக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடாக 1 வருடத்திற்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலரை ஆரம்ப நஷ்டஈடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். ஆளும் கட்சியை சேர்ந்த 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக ஊடகத்தில், குறிப்பாக முகப்புத்தகத்தில் தமிழ் மக்களிடையே இனவாத உணர்வுகளை தூண்டும் வகையில் செயல்படுகின்றனர். எனவே இத்தகைய செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்தார். வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துக் கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், கடந்த தடவை கடல் தொழில் அமைச்சரிடம் நான் எழுப்பிய கேள்விக்கு அவர் தமிழ் மொழியில் பதிலளித்தார். நாங்கள் தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் மதிக்கின்றோம். அந்த நேரத்தில் அமைச்சர் தமிழ் மொழியில் பதிலளித்ததை குறித்து எங்களிடம் எந்த எதிர்வினையும் இல்லை என்பதை தெளிவாகவும் தெரிவித்திருந்தோம். ஆனால் பின்னர் அந்த சம்பவத்தை சிதைக்கும் வகையில் அமைச்சரும் அவருடன் இணைந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என் புகைப்படத்துடன் கூடிய பதிவுகளை முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ளனர். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினரின் புகைப்படத்தை பயன்படுத்தி அவர் தமிழை எதிர்ப்பதாக தவறான பிம்பத்தை உருவாக்கி சமூக ஊடகத்தில் பரப்புவது தமிழ் மக்களிடையே தவறான எண்ணங்களை உருவாக்கும். இதுபோன்ற நடவடிக்கைகள் இனவாதத்திற்கு வழிவகுக்கும். இத்தகைய தவறான செய்திகள் மற்றும் உருவாக்கப்பட்ட பிரச்சாரங்கள் தான் இனக்கலவரங்களுக்கு காரணமாகின்றது. எனவே இனவாதத்தை தூண்டும் இந்த வகை செயற்பாடுகள் தொடர வேண்டாம், அவற்றுக்கு இடமளிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டதும் கருப்பு ஜூலை சம்பவங்கள் நடைபெற்றதிலும் ஈடுபட்ட அமைச்சரவையினுள் இன்று வரை பதவியில் இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, கல்வி மறுசீரமைப்பை தொடரும் நிலையில் வெள்ளை பத்திரிகை குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வார்த்தை சொல்வதற்கே ஒரு பயம் உள்ளது. 1981ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையான எதிர்மறையாகும். அந்த வெள்ளை பத்திரிகையின் அடிப்படையில் உருவான திட்டங்களை யாழ்ப்பாண நூலகத்தை வைத்தல் மற்றும் கருப்பு ஜூலை போன்ற அகராதிகரமான நிகழ்வுகளை உருவாக்கியது. இப்போது அறகலைய பேரணிக்கும் எதிராக அவர் தோல்வியடைந்துள்ளார். 1980களில் நடந்த அந்த மரண அரசியல் சூழலில் அமைச்சரவையில் இருந்தவர்களில் இன்றும் பதவியில் இருப்பவர் ஒருவரே அவர் ரணில் விக்ரமசிங்கவாகும் என்று அவர் வலியுறுத்தினார். இலங்கை படையினர் மீது போர்க்குற்றங்களுக்கான குற்றச்சாட்டுகளை சரியானதாக காட்சியளிக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை இராணுவத்தோடு கூறையாக இணைக்கும் வகையில் ஒரு சூழ்ச்சியான திட்டம் நடந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது கருத்து தெரிவித்த அவர், நான் நிலாந்த ஜாவர்தனவுக்கு அல்ல, உண்மை மற்றும் நீதிக்காக பேசுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து முன்னதாகவே புலனாய்வாளர்கள் முழுமையான தகவல்களை கண்டறிந்து வழங்கி இருந்தனர். இப்போது அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். இதே போன்று தொடர்ந்தால் எதிர்காலத்தில் எந்த தாக்குதலுக்குமான தகவல்களையும் வெளியிட யாரும் முன்வர மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இராணுவத்தை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்குரியது. நாம் உண்மையினையும் நீதியினையும் முன்னிலைப்படுத்த வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்னர் நாம் நாட்டை புலிகள் அமைப்பிடமிருந்து விடுவிக்க வேண்டிய அவசியம் என்று கூறிய போது எங்களை இரத்த பிசாசுகள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் அந்த தடைகளை தாண்டி இன்று நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு வந்துள்ளோம். இப்போது உருவாக்கப்படும் மாயைகள் மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இராணுவமே பொறுப்பு என்று பிம்பம் உருவாக்கப்படுகின்றது. இதன் மூலமாக புலிகள் அமைப்பு முன்வைக்கப்பட்ட போர்க்குற்றச்சாட்டுகளை சரிபார்க்க முயற்சி நடைபெறுகின்றது. மேற்குலக சக்திகளும் பிரிவினைவாத இயக்கங்களும் இந்த திட்டங்களுக்கு பின்னால் உள்ளார்கள். அவர்களது உள்ளக பிரதிநிதிகள் தங்களுக்கான நிதி ஆதரவுகளை பெற இராணுவத்தினரை குற்றவாளிகளாக காட்ட முயற்சி செய்கிறார்கள் என்றும் உதய கமன்பில தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது நேற்று வியாழக்கிழமை மேலும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டன. அத்துடன் சிறிய கண்ணாடி போத்தல் ஒன்றும் மற்றும் சில இரும்பு உருண்டைகளும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நீதிமன்றம் அடையாளம் காட்டியுள்ள தடயவியல் அகழ்வாய்த்தளம் இலக்கம் 1 மற்றும் இலக்கம் 2 என்ற 2 பகுதிகளில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று இந்த பணிகள் 19வது நாளாக தொடரப்பட்டது. இந்த நாளில் 2 புதைகுழிகளில் இருந்து 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன. மொத்தமாக செம்மணியில் இதுவரை 28 நாட்களாக கட்டமைக்கப்பட்ட நிலையில் அகழ்வு பணிகள் நடைபெற்று வந்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று வரையான கணக்கெடுப்பில் 76 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகலப்பட்டுள்ளது.
நீதவான் ஆனந்தராஜாவின் நேரடி கண்காணிப்பில் நடைபெறும் இந்த பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களும் இணைந்து பங்கேற்றுள்ளார்கள். இதுவரை 88 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்று அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமான பணிப்பெண் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்குள் அழைத்து சென்றதோடு அவருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கியதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளிக்கொண்டு வந்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறுகையில், மக்களின் பணத்தை இவர்கள் இவ்வாறு நாசமாக பயன்படுத்தினர். இப்போது கூட எந்த வெட்கமும் இல்லாமல் பேசுகின்றார்கள். அந்த காலத்தில் இவர்களின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச 2009ஆம் ஆண்டு எனக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதால் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளாகி என் தொழிலை இழந்தேன். இந்த நிலையில் வடமத்திய மாகாண ஆளுநராக இருந்து கருணாரத்ன திபுல்கனே என் மீது இருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் என்னை விடுவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் நான் பதவியிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டேன். உங்களைப் போல நான் தண்ட சம்பளங்களை பெற்றதில்லை என்று அவர் விமர்சித்திருந்தார். நாட்டு மக்களுக்காக உண்மையாக சேவையாற்றக்கூடிய அரசியல் சக்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் வலுவாக உருவெடுக்கும் என்று அதன் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், மக்கள் வழங்கிய ஆணையினை மறந்து காலத்தை வீணடிப்பதை விடுத்து நாட்டிற்கு தேவையான திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்துவதாக கூறினார். தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில், தற்போது தொகுதிகளுக்கு புதிய அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் மக்களிடையே வேரூன்றும் வகையில் கட்டமைக்கப்படுகிறது. ஜேவிபிக்கு எதிரியாக வேறு எந்த கட்சியும் இல்லை என்றாலும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளே என்று அவர்களுக்கு எதிரியாகும். தாங்கள் சொன்ன அனைத்தையும் பொய் என்று அவர்கள் தாங்களை நிரூபித்து வருகின்றார்கள். இதுவே அவர்களுக்கான மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. பிறரை குறை கூறி நேரத்தை வீணாக்கும் நிலையிலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு அளித்த ஆணையை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் ஆட்சி அதிகாரம் பெற்றதற்கான காரணங்களை இப்போது மறந்துவிட்டனர். அதனை மீண்டும் நினைவு கூர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். கல்வித்துறையில் மறுசீரமைப்புகள் தேவையானவை என்பதை ஏற்கின்றோம். ஆனால் வரலாறு பாடப்பிரிவை நீக்குவதற்கு நாங்கள் எதிராகவே இருப்போம். ஜேவிபியின் விருப்பப்படி கல்வித்துறையில் மாற்றங்களை செய்ய முடியாது. உலக போக்குகளை பின்பற்றி கல்வி முறைக்கு மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தால் அரசலாத தரப்பினருக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடாக ஒரு வருடத்திற்குள் $1 பில்லியன் ஆரம்ப நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த நஷ்டஈட்டு தொகை நாட்டின் திரைசேரி செயலாளரிடம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோ தலைமையில் நீதியரசர்கள் ஜசந்த கோதாகோட, ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் கொண்டு 5 அடங்கிய நீதியரசர் குழுவால் வழங்கப்பட்டது. இதேவேளை ஓய்வு பெற்ற நீதியரசர் காமினி அமரசேகர தலைமையில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் நஷ்டஈடு ஆணைக்குழு ஒன்றை அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை அடுத்து நகர அபிவிருத்தி மற்றும் கடல் பாதுகாப்பு தொடர்பான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நாலக ஹொடஹேவா தன்னுடைய கண்காணிப்பு பொறுப்புகளை சரியாக மேற்கொள்ள தவறியதோடு அதன் மூலம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆசியாவெங்கிலும் ஆடை உற்பத்தி துறையில் பணியாற்றும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் தொழில்களை எதிர்கொள்ளும் எதிர்மாற்றங்கள் காரணமாக மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் நிலவும் வர்த்தக ஒப்பந்தங்களின் கால வரம்பு நெருங்கிக் கொண்டிருப்பதும் வரி சலுகைகள் முடிவடைய போகும் கால அவகாசம் வருவதும் இந்த அச்சத்தின் காரணமாக கூறப்படுகின்றது. உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். இந்த வரிகளை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் பல நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. இதில் சில நாடுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து வரி குறைப்புக்கான ஒப்புதல் கடிதங்களை பெற்றுள்ளன. அந்த வகையில் இலங்கை மற்றும் கம்போடியா போன்ற நாடுகள் ட்ரம்பிடமிருந்து கடிதங்களை பெற்றுள்ள முக்கிய நாடுகளாகும். இந்த நாடுகள் ஆடை உற்பத்தி துறையை அடிப்படையாக கொண்டுள்ளன மற்றும் அவை பெரிய அளவில் தங்களது தயாரிப்புகளை அமெரிக்க சந்தைக்கு ஏற்றுமதி செய்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா இலங்கை உற்பத்திக்கு 30% வரி விதிப்பை தீர்மானித்துள்ளதால் நாட்டின் ஆடை உற்பத்தி துறையை கடும் பாதிப்புக்குள்ளாகும் என்று தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளன.